அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது மகர ராசி கேப்ரிகான். சனி பகவானோட ஆதிக்கம் பெற்றவங்க நீங்க. உழைப்புக்கும் விடாமுயற்சிக்கும் பேர் போனவங்க. இந்த 2026 பரபாவ வருஷமும் உங்களோட பல வருஷ போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு புதிய வாசலை திறக்க போகுது. வணக்கம் மகர ராசி நேயர்களே. எதையும் பிளான் பண்ணி செய்யறதுல நீங்க தான் கில்லாடி. ஆனா கடந்த சில வருஷங்களா 7.5 சனி உங்களை ரொம்பவே சோதிச்சிருக்கோம். எப்போதான் இது முடியும்னு நீங்க காத்துட்டு இருந்த காலம் இப்போ முடிய போகுது. இந்த 2026 பரபாவ வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, இது உங்களுடைய மறுமலர்ச்சி காலம். 7.5 சனியோட கடைசி கட்டத்துல பாத சனியில நீங்க இருக்கிறதால கஷ்டங்கள் குறைஞ்சு பலன்கள் கூட ஆரம்பிக்கும். இழந்த செல்வாக்க இப்போ நீங்க மீட்க போறீங்க. வேலை விஷயத்துல பார்த்தா மகர ராசிக்கு இந்த வருஷம் ஒரு பொறுப்பு உயர்வு இருக்கும். இத்தனை நாள் உங்களை கண்டுக்காத மேலதிகாரிகள் இப்போ உங்க உழைப்ப அங்கீகரிப்பாங்க. வேலையில இருந்த டென்ஷன் குறைஞ்சு ஒரு நிம்மதி கிடைக்கும். புது வேலை தேடுறவங்களுக்கு ஜூலை மாசத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல செட்டில்மெண்ட் கிடைக்கும். பிசினஸ் பண்றவங்க இதுவரைக்கும் இருந்த தேக்க நிலை மாறி இப்போ நல்ல லாபத்தை பாப்பீங்க. குறிப்பா இரும்பு, கெமிக்கல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கும். ஆனா ஒண்ணு, யாரையும் நம்பி பொறுப்பை விடாதீங்க. நீங்களே நேரடியா ஃபீல்டுல இறங்கி வேலை பாருங்க. பணவரவு மற்றும் சேமிப்பு அப்படின்னு பார்த்தா இந்த வருஷம் சேமிப்பு மெல்ல மெல்ல உயரும். வராத கடன்கள் வசூலாகும். பூர்வீக சொத்து விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அது மூலமா ஒரு பெரிய தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்கு. மகர ராசிக்காரங்க நீங்க சிக்கனத்துல புலி. அது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே உதவும். நிலம் இல்லனா வீடு கட்டுறதுக்காக லோன் ட்ரை பண்றவங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். ஆனா ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி பணத்தை வீணாக்காதீங்க. ஒரு சின்ன அட்வைஸ், பங்கு சந்தையில அவசரப்பட்டு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் நிதானம் அவசியம். குடும்பம் மற்றும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் மறைஞ்சு ஒரு அமைதி நிலவும். வாழ்க்கை துணையோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப பலமா இருக்கும். ஒரு சிலருக்கு வீட்டை புதுப்பிக்கிறது இல்லைன்னா வேற ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகிற யோகம் இருக்கு. ஆரோக்கியத்துல பார்த்தா மகர ராசிக்காரங்களுக்கு எலும்பு சம்பந்தமான வலிகள் இல்லைன்னா மூட்டு வலி வரலாம். அப்புறம் கால் பாதங்கள்ல சின்ன சின்ன காயங்கள் பட வாய்ப்பு இருக்கு. அதனால நடக்கும்போது கவனமாயிருங்க. நல்லா தூங்குங்க. அதுவே உங்க மனசையும் உடம்பையும் புத்துணர்ச்சியா வச்சுக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு இன்னும் அமோகமா இருக்கணும்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. முடிஞ்சா காகத்துக்கு சாதம் வைங்க. இல்லைன்னா துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சா சனியோட தாக்கம் குறைஞ்சு நன்மைகள் கூடும். மொத்தத்துல மகர ராசிக்கு இது ஒரு விடிவு காலம்தான். ஆல் தி பெஸ்ட்.